السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال أيضا ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. وقال أيضا وإنك لعلى خلق عظيم. عن أبي أمامة رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم يأتي ضعفاء المسلمين ويزورهم ويعود مرضاهم ويشهد جنائزهم. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை இப்பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வையும் வாக்கையும் தங்களுடைய வாழ்வில் வலுவாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு ஒன்று கூடியிருக்கிற நாம் நம் மக்கள் அனைவரின் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்சா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ஷவ்வால் மாதத்தின் 2ஆம் ஜும்மாவினை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. தேர்தல் முன்னிட்டு அந்த தேர்தலின் களம் சூடு பிடித்திருக்கிறது. அனைத்து தலைவர்களும் பிரச்சாரத்தில் தீவிரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்காளர் பெருமக்களே என்கிற வார்த்தையும், ரத்தத்தின் ரத்தங்களே என்கிற வார்த்தையும், கழக உடன்பிறப்புகளே என்கிற வார்த்தையும், என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு சொந்தங்களே என்கிற வார்த்தைகளும் வானை பிளக்கிறது. வான வேடிக்கைகள், பட்டாசு சப்தங்கள், மேளங்களின் சப்தங்கள், இலவச அறிவிப்புகள் என்கிற பல்வேறு விதமான விஷயங்கள் நம்முடைய காதை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு, எங்கு பார்த்தாலும் கரை வேட்டிகளினுடைய கூட்டம், பில் நோட்டீஸுகள் என்று தமிழகமே களை கட்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் இங்கு நடப்பு அரசியலை பேச வரவில்லை. யாருக்கும் ஆதரவு தெரிவித்து இந்த உரையை நாம் நிகழ்த்தவில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்திற்கே மாபெரும் வழிகாட்டியாக திகழ்ந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு எப்படி வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஜும்மா உரையின் மூலமாக நாம் கேட்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயனுள்ள விஷயங்களை கேட்கவும், வரும் நாட்களில் அது குறித்து சிந்திக்கவும் செயலாற்றவும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நற்பாக்கியத்தை நல்குவானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். ரப்பி குஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா என்னை மன்னிப்பாயாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை கொடு, அந்த ஆட்சியை எனக்கு முன்னாலோ பின்னாலோ யாருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆட்சியை நீ கொடு, நீ மிகப்பெரிய கொடையாளன் என்று
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பிரார்த்தனையை கேட்டார்களோ அது போன்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா உலகையே ஆட்சி செய்கிற அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தார். உலகையே ஆட்சி செய்தார்கள் என்றால் மக்களுக்கு மாத்திரம் ஆட்சியாளர்களாக அவர்கள் இருக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களுக்கும் ஆட்சியாளராக இருந்தார், பறவைகளுக்கும் ஆட்சியாளராக இருந்தார், விலங்குகளுக்கும் ஆட்சியாளராக திகழ்ந்தார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு கொடுத்ததற்கான காரணத்தை பார்க்கிற போது அவருடைய நன்னடத்தை தான் காரணமாக இருந்தது. அதனால்தான் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை தந்தார். அவர் ஒரு சமயம் தன்னுடைய குதிரை பட்டாளங்களை அவர் பார்வையிட்டுக் கொண்டு வருகிற போது அதனுடைய காட்சியிலே அதனுடைய அழகிலே மயங்கி அப்படியே அவர் நேரம் கடந்து விடுகிறது. அசருடைய தொழுகையின் நேரம் தவறி போய்விடுகிறது. சூரியன் மறைய துவங்கிவிட்டது. அப்போதுதான் அவர்கள் உணர்வு பெற்றவர்களாக, ஆஹா, இந்த ஒரு நேர தொழுகையை நம்முடைய இந்த படைப்பட்டாளங்களை பார்வையிட்டு நாம் தவற விட்டோமே என்று வருத்தப்பட்டு அதற்கு காரணமாக இருந்த அந்த குதிரைகளுடைய கால்களையும் அதனுடைய கழுத்துக்களையும் வெட்டினார்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்றை சொல்லுகிறார். அதற்கு கீழ்தான் இப்படி ஒரு துஆவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அவருக்கு நாம் அந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆக தனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவராக வாழ்ந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்தார். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தந்தார். துல்கர்னைன் என்கிற மன்னரை பற்றியும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பேசுகிறார். அவர் உலகையே சுற்றி வந்தார், மக்களின் கோரிக்கைகளை ஏற்றி நிறைவேற்றி தந்தார் என்ற அந்த வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். இஸ்கந்தர், துல்கர்னைன் அவர்களை குறித்தும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் சொல்லுகிறார். மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாப்பதற்கான வழியை சொல்லி தந்தார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். இப்படி நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல முறையில் அரசியல் செய்தவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். அதே போல ஃபிரௌன் போன்ற கொடுங்கோல ஆட்சி செய்த தீய ஆட்சியாளர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நம்ரூத் போன்ற கொடும் பயங்கரவாதிகளை குறித்தும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே அவர்களுடைய வரலாற்றையும் நமக்கு படிப்படைக்காக தருகிறார். ஆக சிறந்த ஆட்சி செய்த சிறந்த ஆட்சியாளர்களுடைய வரலாற்றையும் சொல்லி, அதே போல மக்களை கொடுமைப்படுத்திய ஆட்சியாளர்களையும் குறித்து திருக்குர்ஆனிலே இடம்பெற செய்து நமக்கு பல்வேறு பாடங்களை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்கிற போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு நபியின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்கும் தூதராக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைக்கும் வழிகாட்டி தந்திருக்கிறார். எல்லா துறைக்கும். அதுபோல அரசியலுக்கும் மிகச்சிறந்த வழிகாட்டி என்றால் அது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்பட்டால் அவர் தாங்க மாட்டார். உங்களின் சிரமம் அவரை பாதிக்கும். மக்கள் சிரமப்பட்டால்
அதை குறித்து அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பவராக அரசியல் தலைவன் இருக்கக்கூடாது. மக்களின் சிரமம் இவனுக்கு வந்த சிரமமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார்கள். உங்களிலிருந்தே ஒரு தூதர் என்றார், மக்களோடு மக்களாக, மக்களுக்காகவே அவர் என்கிற ரீதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செயல்பட்டார்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அவர் எல்லா மக்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று பேராசை கொண்டவராக இருந்தார்கள். எல்லோரும் வளமாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் மறு உலகிலேயும் நல்ல சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற மிகப்பெரிய நல்லெண்ணம் வைத்தவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். ஒரு அரசியல் தலைவர் என்பவர் மக்களின் எல்லா நலன்களிலும் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்வின் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் மாபெரும் கருணையாளராக இருந்தார். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். இங்கே 4 பண்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்கிறார். உங்களிலிருந்தே ஒரு தூதர், மக்களோடு மக்களாகவே வாழ்ந்த ஒரு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். உங்களின் சிரமம் அவரை சிரமப்படுத்தும், நீங்கள் கஷ்டப்பட்டால் அவர் தாங்க மாட்டார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்கிறார். எல்லா மக்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று பேராசை கொண்டவராக இருந்தார். அதே போல மாபெரும் கருணையாளராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். உலகில் மாபெரும் புரட்சி தலைவர், 23 ஆண்டுகளில் மாபெரும் புரட்சி செய்த அரசியல் தலைவர் இருக்கிறார் என்றால் அது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாத்திரம்தான். அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் காட்டு மிராண்டிகளாக, இரக்கமற்றவர்களாக, பெண் குழந்தைகளை இரக்கமில்லாமல் கொண்டொழிப்பவர்களாக, கல்லையும் மண்ணையும் சிலையாக வணங்கியவர்களாக இருந்த அந்த மக்கள், பெரும் அராஜகம் செய்து கொண்டிருந்த அந்த மக்கள், கொடுங்கோலராக திகழ்ந்த அந்த மக்கள், காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த அந்த மக்களை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய நபித்துவத்திற்கு பின்னால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நாடாளுகிற நிலைக்கு, ஒவ்வொருவரையும் தலைவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்கினார்கள். ஒவ்வொருவர்களையும் எப்படிப்பட்ட சாதனை என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என்னுடைய தோழர்கள் அனைவரும் அவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் குறித்து சொன்னார்கள். தொண்டர்களை தொண்டர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்க்கவில்லை, தோழர்களாக பார்த்தார்கள். இன்றைக்கு எந்த அரசியல் தலைவர்களாவது தன்னுடைய தொண்டர்களை நெருங்க விடுகிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை அடையவர்களாக அவர்களை உருவாக்கி இருக்கிறார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் வறுமையை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஒழிப்போம், வறுமை இருக்காது என்று சூளுரைக்கிறார்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது. ஆனால் நாட்டிலே வறுமை ஒழிந்ததா எண்ணி பார்க்க வேண்டும். அரசாங்கம் கொடுக்கிற இலவசங்களை எதிர்பார்க்கிற நிலையில் தானே மக்கள் இருக்கிறார்கள். ஏதாவது இலவசங்களை அறிவிக்க மாட்டார்களா? அதை நாம் அடைய வேண்டும் என்கிற நிலையில் தானே மக்கள் இருக்கிறார்கள். மக்களை வாங்குகிற நிலையிலேயே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடும் வரி சுமையால் வியாபாரிகள் கூட இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்து விட்டார்களே. எந்த ஆட்சியாளராவது இந்த நாட்டில் நிலவுகிற வறுமையை ஒழித்தார்களா? இன்றைக்கும் வீடுகள் இல்லாமல் பிளாட்பாரங்களிலே வாழுகிற மக்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். குடிசைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். வறுமையை ஒழிக்க முடிந்ததா? யாராவது அதை செய்தார்களா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த ஜகாத்தை தகுதியானவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அதை கட்டாயமாக்கி அதை கொடுக்க வைத்து அதை யார் பெறுகிறார்களோ அவர்களை ஜகாத் கொடுப்பவர்களாக உருவாக்கினார்கள்.
ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்கவில்லை, அவர்களை ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஒரு கவர்னருக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜக்காத் நிதியை அனுப்புகிறார்கள். நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஜக்காத்தை கொடுங்கள் என்று. அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஜக்காத் நிதியை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இங்கே ஜக்காத் வாங்குவதற்கு ஆள் இல்லை, எல்லாம் கொடுக்கிற நிலையில் இருக்கிறார்கள். எவ்வளவு குறுகிய காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சி ஏற்படுத்தினார்கள், வறுமையை ஒழித்தார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி காலம் ஒரு 100 ஆண்டு காலம் தான். மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே ஜக்காத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை. இப்ப ஜக்காத் பொருட்கள் வந்து குவிந்திருக்கிறது. இதை என்ன செய்வது? இதை நீங்கள் தானியங்களாக மாற்றி நீங்கள் மலைகளிலே காடுகளிலே அந்த தானியங்களை தூவி விட்டு விடுங்கள். நமது நாட்டுக்கு வருகிற பறவைகள் அவைகளை உண்டு செல்லட்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொருளாதார புரட்சி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்களால் வறுமையை ஒழிக்க முடிந்ததா? ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை ஒழித்து காட்டினார்கள். இன்றைக்கு பெண் உரிமையை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ், பெண்களை பாதுகாருங்கள் பாதுகாருங்கள் என்று. பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். சொத்துரிமையை முதலில் கொடுத்தவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெண்களுக்கு பாதுகாப்பையும் வழங்கினார்கள். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், நான் உமரின் ஆட்சி இந்த இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். காரணம் சொன்னார், அவரின் ஆட்சி காலத்தில் பெண்கள் இரவிலே தைரியமாக வெளியேறி நடமாடி சென்று வீட்டுக்கு திரும்புகிற சூழல் இருந்தது என்று சொன்னார். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு பெண் உரிமையை, பெண் பாதுகாப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெற்றுத் தந்தார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, மிகச்சிறந்த அறிவியலில் மிகச்சிறந்த புத்தி கூர்மை உடையவர்களாக நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயோஜித அறிவை குறித்து நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். மக்காவிலே இருக்கிற போது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மறைவுறுப்பிலே அம்பை எய்து கொலை செய்யப்பட்டார்கள். அவரின் கணவனார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருபக்கம் ஒட்டகத்தின் இருபக்கம் இரு ஒட்டகங்களில் அவருடைய கால்களை வைத்து 2 திசைகளில் 2 ஒட்டகங்களை ஓட வைத்து உடல் கூறாக பிளந்து அவர் ஷஹீதானார். இப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான சுடுமணலில் கிடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஹப்பார் அரித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூடு போட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இப்படியெல்லாம் சித்திரவதைகளும் துன்பங்களுக்கும் அந்த மக்கள் ஆளான போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்து இருக்குமாறே சொன்னார்கள், திருப்பி தாக்க வேண்டாம் என்றார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகு 10 ஆண்டு கால கொடுமையான அந்த வாழ்க்கைக்கு பின்னும் மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் அதற்கு பிறகுதான் தற்காப்பு என்கிற ரீதியிலே தன்னை தாக்க வருகிற போது தற்காத்துக் கொள்ள அவர்கள் திருப்பி தாக்குவதற்கு அனுமதித்தார்கள். அதே போல அபிசீனியாவுக்கு 70 சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மக்காவை துறந்து செல்வதற்காக அனுமதித்தார்கள். அப்படி அனுமதித்த போது அங்கே சென்ற அவர்கள் அங்கே கிறிஸ்தவ மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் இருந்தார். இவரின் நடவடிக்கைகளை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து அங்கே பல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இப்படி சமயோஜித அறிவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களாக நகர்த்தி கொண்டே சென்றார்கள். மதீனாவிலிருந்து
முதலில் 6 பேர் வந்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை போதித்தார்கள். அதற்கு பிறகு 12 பேர் வந்தார்கள். அவர்களோடு உடன்படிக்கை செய்தார்கள். அவர்களுக்கும் இஸ்லாத்தை போதித்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த போதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லவில்லை. முதலாக முஸ்அப் இப்னு உமைர் என்கிற ஒரு சஹாபியை, திருக்குர்ஆனை அற்புதமாக ஓதுகிற அந்த சஹாபியை மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பித்தார்கள். அவர்களுடைய அந்த திருக்குர்ஆன் ஓதுதலை கேட்ட அந்த மதீனத்து மக்கள் மகுடியிடத்திலே அடிபணிந்த பாம்பை போல அவர்கள் அவரிடத்தில் அடிபணிந்தார்கள். இஸ்லாத்தை மக்கள் சாரசாரையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே தங்களை வரவேற்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிய பிறகு, அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அப்படி அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற போது மதீனாவினுடைய அந்த எல்லையிலே நின்று கொண்டு அந்த மக்கள் எல்லாம் பாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வரவேற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி தூரநோக்கு சிந்தனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா காரியங்களையும் நகர்த்தினார்கள். மதீனாவுக்கு சென்ற போது பொதுவாக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கோ, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கோ சென்றால் அந்த மக்கள் அகதிகளாக நடத்தப்படுவது, அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது என்பது இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து சென்ற அந்த முஹாஜிர்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் ஏற்படுத்தாத வண்ணமாக அந்த மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் சகோதரர்களாக இணைத்தார்கள். அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற இரு கூட்டமாக பிரிந்து மதீனாவாசிகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். யூதர்களிடத்திலே வட்டிக்கு பணம் வாங்கி மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவிலே அந்த மக்கள் இருந்தார்கள். இந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும், மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் சகோதரர்களாக ஒன்றிணைத்தார்கள். எல்லா விஷயத்திலேயும் அந்த மதீனாவாசிகள் அவர்களுக்கு பங்கு கொடுத்தார்கள். வீட்டிலிருந்து பங்கு கொடுத்தார்கள், சொத்திலிருந்து பங்கு கொடுத்தார்கள், தங்களுடைய நிலங்களிலிருந்து பங்கு கொடுத்தார்கள். உற்ற சகோதரராகவே மக்காவாசியை மதீனாவாசிகள் கருதினார்கள். மதீனாவாசிகளிடத்திலே மேனுஃபேக்சரிங் இருந்தது. அவர்கள் பேரித்தம்பழத்தை விளைய வைப்பார்கள். ஆனால் அதை எப்படி விற்பனை செய்வது என்று தெரியாது. மக்காவாசியிடத்திலே மார்க்கெட்டிங் இருந்தது. அவர்கள் வியாபாரம் அவர்களிடத்தில் இருந்தது, அவர்களிடத்தில் மேனுஃபேக்சரிங் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உற்பத்தியையும் மார்க்கெட்டிங் இரண்டையும் இணைய வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏற்படுத்தினார்கள். தன்னிறைவான சமுதாயமாக அவர்களை மாற்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சமுதாயத்தின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும், ஒரு சமுதாயத்தின் தலைவன் அவர்களுக்கு பணிவிடை செய்வனாக இருக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். தலைவனாக இருந்து கொண்டு நீ அந்த வேலையை செய், இந்த வேலையை செய் என்று ஏவனாக இருக்கக்கூடாது. களமிறங்கி பணியாற்றுவனாக தலைவன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தலைவருக்கு இலக்கணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வகுத்து தந்தார்கள். பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம், ஹுனைன் யுத்தம் போன்ற 20க்கும் அதிகமான யுத்தங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தானே தலைமை ஏற்று முன்னின்று படையை வழிநடத்தி சென்றார்கள். நீங்கள் போய் சண்டையிடுங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே படையை வழிநடத்தி தானும் போரிடுவோராக இருந்தார்கள். குறிப்பாக ஹுனைன் யுத்தத்தில் எதிரிகளுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் பலரும் சிதறி சின்ன பின்னமாக ஓடிவிட்டார்கள். 12 பேர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். 12 பேர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்திலே இறங்கி இந்த வார்த்தையை சொன்னார்கள், அனன் நபியுல் அகதீப், அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபி, இதில் பொய் சொல்லவில்லை, நான் அப்துல் முத்தலிபின் பேரன் என்று வீராவேசத்தோடு முழக்கமிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களமிறங்கினார்கள். அதற்கு பின் கலைந்து சென்ற முஸ்லிம்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். ஹுனைன் யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது வரலாறு. ஆக ஒரு தலைவன் என்பவன் ஏவனாக இருக்கக்கூடாது, களத்தில் இறங்கி பணியாற்றுவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான முன்னுதாரணம் பெருமானாரின் வாழ்க்கையிலே இருக்கிறது. இன்றைக்கு சிலர்கள் சொல்கிறார்கள்,
நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படியே நடந்தார்கள். சொன்னதைத்தான் செய்தார்கள், செய்வதைத்தான் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறித்து, கான குலுகுஹு அல் குர்ஆன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய குணம் எப்படி என்றால், நீங்கள் குர்ஆனை பாருங்கள், அதுதான் அவரின் குணமாக இருந்தது. குர்ஆனில் என்ன நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் செயல்படுத்துவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு குர்ஆனை வழங்கவில்லை, நமக்கு 2 குர்ஆனை தந்திருக்கிறார். ஒன்று தியரியாக குர்ஆன், இன்னொன்று பிராக்டிகலாக குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் வைத்திருக்கிற குர்ஆன் தியரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகல். அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை முழுதும் அவர்களிடத்தில் அப்படியே பிம்பமாக பிரதிபலித்ததை பார்க்க முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எவ்வளவு பெரிய ஆடம்பரமாக, தன்னை யாரும் சாதாரணமானவர்கள் நெருங்க முடியாதவர்களாக அப்படிப்பட்ட ஒரு உயரத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கவில்லை, மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். ஒருவர் வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பீரத்தை பார்த்துவிட்டு அவர் பயப்படுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயப்படாதே தோழரே, நான் ஒன்றும் பெரிய ஆள் அல்ல, காய்ந்த ரொட்டியை நீரிலே நனைத்து சாப்பிட்ட ஒரு ஏழை தாயின் மகன் தான் நான். நான் காய்ந்த ரொட்டியை நீரிலே முக்கி சாப்பிட்ட ஒரு ஏழை தாயின் மகன் தான் நான். என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்களோடு நான், மக்களுக்காக நான் என்கிற ஒரு வாழ்க்கை பெருமானாருடைய வாழ்க்கையாக இருந்தது. அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் திகழ்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு பிரயாணத்திற்கு சென்றாலும் தனக்கென ஒரு சிறப்பான அறையை ஒதுக்கி தனியாக இருக்க விருப்பப்பட மாட்டார்கள். தோழர்களோடு தோழராகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பார்கள். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அவருடைய தூக்கத்திற்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தனியாக ஒரு படுக்கையை ஒதுக்கிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா அஸாலு பைன அதுஹுரிக்கும் ஃபைதா ஃபுரிஷலி ஃபிராஷன் ஃபஜஅலு தரஃபத தஹ்த கதுமி. நீங்கள் எனக்கு தனியாக ஒரு படுக்கையை ஒதுக்க வேண்டாம், நான் உங்களோடவே படுக்க விரும்புகிறேன். நீங்கள் நடந்து செல்கிற போது என் காலை மிதிக்கிற அளவுக்குத்தான் என்னுடைய படுக்கையும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனக்கு எந்த தலைவர்களால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறார்களா யோசித்து பார்க்க வேண்டும். இன்று அரசியல்வாதிகள் ஏழைகளை புறக்கணித்துவிட்டு பணக்காரர்களோடு கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமைகளாக இருக்கிற நிலைமையைத்தான் பார்க்க முடிகிறது. பணக்காரர்களை பார்த்தால் பல்லிழுப்பவர்களாக இன்றைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பணக்கார குறைஷிகள் சொன்னார்கள், நாயகமே முஹம்மதே, நீங்கள் என்ன எப்போது பார்த்தாலும் ஏழைகளோடே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏழைகளோடே உங்களுடைய நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வர வேண்டுமானால் பணக்காரர்களுக்கு என்ன தனியாக ஒரு சபையை ஒதுக்குங்கள், விஐபிகளுக்காக ஒரு சபையை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னபோது அவர்களும் இஸ்லாத்திற்கு வரட்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒதுக்கினார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிட்டான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி காலை மாலை வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களோடு நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தத் துன்யா. இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை விரும்புகிறார்களே, அவர்களின் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்பாதீர்கள். வலா துத்யமன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. நம்மை புறக்கணித்து விட்டு தன்னுடைய மனதை திசை திருப்பிக் கொண்டிருக்கிற அவர்களின் பக்கமாக நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பாதீர்கள். அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வசனத்தை இறக்கினார். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஏழைகளோடே இருப்பதை அவர்கள் விரும்பினார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸுமரத்தில் மசாகீன யௌமல் கியாமா. இறைவா, என்னை ஏழையாகவே வாழவை, என்னை ஏழையாகவே மரணிக்க செய், ஏழைகளோடே நாளை மறுமையில் என்னை எழுப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஆயிஷா நாயகி அருகில் இருந்தார்கள். ஏன் நாயகமே இப்படி கேட்கிறீர்கள் என்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஏழைகள் இருக்கிறார்களே, பணக்காரர்களுக்கு முன்னால் 40 வருடங்களுக்கு முன்னால் சோனம் சென்று விடுவார்கள். ஆயிஷாவே, அதனால் ஏழை வந்தால் நீ விரட்டாதே, அவர்களுக்கு ஒரு துண்டு பேரித்த பழத்தை கொடுத்தாவது அவர்களை திருப்திப்படுத்து, அவர்களிடம் நீ நெருங்கி இரு, கியாமத்து நாளில் அல்லாஹ் உன்னை நெருங்கி இருப்பான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார். ஏழையோடு ஏழையாகவே, மக்களோடு மக்களாகவே ஒரு மிகப்பெரிய தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதி துஅஃபாஅல் முஸ்லிமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களிலே பலவீனமான ஏழைகளிடத்திலே இருப்பார்கள். அவர்களை வயசூருகும், அவர்களை அதிகமாக சந்திப்பார்கள். வயஊது மருதாகும், அவர்களில் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளை சந்திப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயஷ்ஹது ஜனாயிஸகும், அவருடைய ஜனாசாக்களிலே கலந்து கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து ஒரு சஹாபி சொல்லுகிறார். ஆக மரியாதைக்குரியவர்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறோம். இன்றைய அரசியல் தலைவர்களோடு அவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற போது தன்னை சுற்றி கார்ப்பரேட்டுகளும் பணக்காரர்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளின் உச்சத்தோழனாக வாழ்ந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வருகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடை அணியாமல் இருக்கிறார்கள். படுத்திருந்த நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிற போது எழுந்து உட்காருகிறார்கள். அவருடைய முதுகிலே ஈச்சம்பாயினுடைய தழும்புகள் இருக்கிறது. நாயகமே, எண்ணி பாருங்கள், பாரசீக மன்னர்கள், ரோம் மன்னர்கள் எல்லாம் எப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த உலகத்தின் மாமன்னர், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாத்தல்லான் தக்கூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. அவர்களுக்கு இந்த உலகம், நமக்கு ஆகிரத்து தான். அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலை என்றால் நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ முடியாது. காஃபிர்களுக்கு தான் இந்த உலகம் சொர்க்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதீனாவினுடைய மன்னராக திகழ்ந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சமுதாய பணியாளராக இருந்தார்கள். இன்றைய தலைவர்கள் தன் மீது மக்களின் கைப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை, தன்னுடைய கைப்படுவதையே அவர்கள் விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த அரசியல் தலைவராக இருந்து தானே சமுதாய பணியாற்றினார்கள். ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிவாசலின் சுவற்றில் காரல் எச்சி இருக்கிறது. அதை தன் கைப்படவே சுரண்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒரு தலைவன் இன்றைக்கு செய்வானா? யோசித்து பார்க்க வேண்டும். வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் ஆட்டை ஒழிப்பதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த களத்தில் இறங்கி தானே ஆட்டை ஒழித்து தந்தார்கள் என்பது வரலாறு. மதீனாவிலே முதலாக மௌத்தானவர் உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய கபரில் இறங்கி தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்தார்கள். அவரின் கபருக்கு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு கல்லை எடுத்து வரும்படி சொன்னார்கள். அந்த கல்லை ஒரு சஹாபியால் தூக்க முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே களமிறங்கி அந்த கல்லை தூக்கி வந்து அந்த கபரை அடையாளப்படுத்தினார்கள் என்பது வரலாறு. இப்படி சமுதாய பணியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மன்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததோடு கூட அவர்கள் சமுதாய பணியிலே களமாற்றி இருக்கிறார்கள். குபா மஸ்ஜிதினுடைய கட்டிடப் பணியில் தானே களமிறங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் சுமந்தார்கள், மண் சுமந்தார்கள் என்பது வரலாறு. ஒரு போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியாக பிரித்து தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் அமைதியாக அமருங்கள் நாயகம் என்று சஹாபாக்கள் சொன்னபோது அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், நான் விறகை சுமந்து வருகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விறகை சுமந்து வந்தார்கள் என்பது வரலாறு. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை! பத்ர் யுத்தத்தில் ஒரு நிகழ்வு, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்து கொடுக்கப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் 3 பேரும் ஒரு ஒட்டகையிலே பயணித்தார்கள். மாற்றி மாற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய முறை முதல்ல கொடுத்தார்கள். அவருக்கான தூரம் வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இறங்கி விட்டார்கள். நீங்கள் ஏறுங்கள் என்ற போது அவர்கள் நீங்களே செல்லுங்கள் என்றார்கள். இல்லை இல்லை, எனக்கு சக்தி இல்லை என்று, நடப்பதற்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டீர்களா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டுவிட்டு, உங்களுக்கு கிடைப்பதை போன்ற எனக்கும் கூடி கிடைக்க வேண்டாமா என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஒட்டகத்திலே அவர்களை அமர வைத்து நாயகம் நடந்து சென்றார்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு ஆடம்பர கார்களிலேயும் ஆடம்பர வாகனங்களிலேயும் பவனி வருகிற அரசியல் தலைவர்கள் இந்த வரலாற்றை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மக்களோடு மக்களாக வாழ்ந்த தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். சொல்வதை செய்வார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்வதைத்தான் சொல்வார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நாம் எல்லாம் தெரிந்த வரலாறு தான். முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு பாதகமான அந்த உடன்படிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இதிலே உடன்பாடு இல்லாமல் இருந்தார்கள். எல்லோரும் இஹ்ராமுடைய கட்டிக்கொண்டு காபாவை உம்ரா செய்வதற்காக சென்றபோது வழியிலே தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது என்ன செய்வது என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி நீங்கள் மொட்டையடிங்கள் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மொட்டையடித்தார்கள். வேறு வழி இல்லாமல் பெருமானாரை பார்த்து சஹாபாக்களும் மொட்டையடித்தார்கள் என்பது வரலாறு. கடைசி ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். 1,16,000 சஹாபாக்களுக்கு முன்னிலையில். ரிபல் ஜாகிலியத்தி மௌனூன் வஅவ்வலு ரிபா அலஹு மின் ரிபானா ரிபல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். இன்றோடு வட்டி கொடுக்கல் வாங்கல் என்பது இருக்கக்கூடாது. என்னுடைய காலில் போட்டு மிதித்து விட்டேன். முதலில் என் குடும்பத்திலிருந்து துவக்குகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருந்தாரோ வட்டிக்காக அந்த அனைத்து வட்டிகளையும் நான் ரத்து செய்கிறேன் என்று தன் குடும்பத்திலிருந்து ஒரு செயல்பாட்டை துவக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதே போல பழிவாங்குதல் என்பது இனிமேல் இல்லை. யாரையும் யாரும் பழிவாங்க கூடாது. என்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த பழிவாங்குதலை நான் நிறுத்துகிறேன் என்று சொல்லி ரபியா இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தன்னுடைய பெரிய தந்தை ஹாரிஸுடைய மகனாகிய ரபியாவுக்காக நான் பழிவாங்கவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இப்படி ஒரு உத்தம தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி திகழ்ந்திருக்கிறார். மஹ்சூமி என்கிற உயர்குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிவிட்டால் அதற்காக உசாமா ரலியல்லாஹு இடத்திலே சொல்லி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று சிலர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். உசாமா அவர்கள் பரிந்துரை செய்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் சரிகத் லகதஅதுஹா. என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனை அரசியல் தலைவர்களுடைய குடும்பத்தினர்கள் பல தவறுகளை செய்துவிட்டு ஊழல்களை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பி வந்து விடுகிறார்கள். அரசியல் பலத்தை பயன்படுத்தி தப்பி வந்து விடுகிறார்கள். அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் செய்து காட்டினார்கள். மக்கா வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெற்றார்கள். எந்த போரும் நடத்தவில்லை. அந்த மக்காவுக்குள் நுழைகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலப்பாயை கட்டிய வண்ணமாக ஒட்டகையின் மீது அமர்ந்து கொண்டு அந்த ஒட்டகையின் நெற்றியின் மீது சஜிதா செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றார்கள். இன்றைக்கு யாரையும் பழி வாங்குதல் இல்லை. இன்றைக்கு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் எதிர்கட்சியை பழி வாங்குதல் என்பது நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாரையும் பழி வாங்க மாட்டேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவோடு அடக்கத்தோடு சொன்னார்கள். யாரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எளிமையாக சந்திக்கலாம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா ஹஜவனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்து வலா ரஆனி இல்லா தபஸ்ஸம.
ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்கிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்போது சந்திக்க சென்றாலும் அவர் தடுத்ததே இல்லை. எப்போது பார்த்தாலும் புன்னகையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அப்துல்லா இப்னு ஹாரிஸ் சொல்கிறார், மா ரஅய்து அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல நான் புன்முறுவலோடு இருக்கிற ஒரு தலைவரை பார்த்ததில்லை என்கிறார். மதீனாவிலே ஒரு பைத்தியமான ஒரு பெண் கிழவி இருப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியில் நடந்து செல்கிற போது அவரின் கையை பிடித்துக் கொள்வார். நாயகத்தின் கையை பிடித்துக் கொண்டு அப்படியே மதீனாவின் தெருக்களில் அந்த பைத்தியமான பெண் உலா வருவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையை எடுக்க மாட்டார். அந்த பெண்ணாக தோணி ஏதாவது வேண்டும் என்று கேட்டு அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்தவர்கள் அந்த பெண் கையை விட்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுப்பார். இன்றைக்கு யாராவது ஒரு பைத்தியகாரி ஒரு அரசியல்வாதியின் கையை பிடித்து விட முடியுமா? எண்ணி பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற போது அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் பதிலா அஸ்ஸாமு அலைக்கும், லாமை விட்டு விட்டு சொல்வார்கள். ஆயிஷா நாயகி வஅலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லாதே ஆயிஷா, வஅலைக்கு என்று மாத்திரம் சொல், உங்கள் மீதும் என்று மாத்திரம் சொல்லிவிடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் நஜ்ரான் தேசத்தை சார்ந்த ஒரு ஒரு துண்டை தோல்ல போட்டு போனாங்க. ஒரு காட்டெருமை வேகமாக வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துண்டை பிடித்து அப்படியே இறுக்கிக் கொண்டார். கழுத்தை இறுக்குகிறார். அந்த இருக்கலிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்து அப்படியே செவந்து போய்விட்டது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் துடித்து போய்விட்டேன் அவரை அடிப்பதற்காக. அப்போது அவர் சொன்னார், முஹம்மதே, உங்களிடத்திலே இருக்கிற ஏதாவது இருந்து ஒன்றை எனக்கு கொடுங்கள் என்று அவர் கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னார்கள். அதற்கு பின் அவர் விட்டார். இப்படி யாரையாவது நெருங்கி விட முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரசியல்வாதிகள் பரம்பரையாக சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். மக்களினுடைய நலன்கள் எல்லாம் அவர்களுடைய அக்கறைகளில் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சில பணிப்பெண்கள் கிடைக்கிறது. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு ஒரு பணிப்பெண் வேலைக்கு வேண்டும் என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா சொல்கிறார், நான் திருகையை அரைத்து என் கையெல்லாம் தேய்ந்து போய்விட்டது, எனக்கு ஒரு பணிப்பெண்ணை வேலைக்கு கொடுங்கள் என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இரவு தூங்க செல்கிற போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல் என்று சொன்னார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை. பைத்துல் மாலினுள் பேரித்தம்பழம் குவிந்து கிடக்கிறது பெருமானாரினுடைய வீட்டுக்கு முன்னால். பெருமானாரின் பேர குழந்தை ஹசன் சிறு வயது. அவர் அதிலிருந்து ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார். குழந்தை தானே, ஒரு பேரித்தம்பழம் தானே என்று விடவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக ஓடி சென்று கவ் நீ துப்பு என்று சொன்னார்கள் தன்னுடைய பேரனை. பொது சொத்திலிருந்து ஒரு பேரித்தம்பழம் கூட உள்ளே சென்று விடக்கூடாது தன்னுடைய குடும்பத்தின் வயிற்றுக்குள் என்று நினைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் பொது சொத்துக்களை ஊழல் செய்து தங்களுடைய குடும்பத்திற்குரியதாக ஆக்கிக் கொண்டிருக்கிற தலைவர்களுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் நேரம் அவர்களுடைய ஒழுக்கு சட்டை அடமானத்தில் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் நேரத்தில் அவருடைய உருக்கு சட்டை அடமானத்திலே இருந்தது. ஒரு அஸ்ர் தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள் வருகிறார்கள். வந்த நாயகம் வந்த வேகத்திலேயே திரும்பி செல்கிறார்கள். திரும்பி சென்று விட்டு வந்து திரும்ப உள்ளே வந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன நாயகமே வந்து விட்டு திரும்பி சென்று விட்டீர்கள்? என்னுடைய வீட்டிலே ஒரு திர்கம் இருந்தது, அதை யாருக்காவது தர்மம் செய்துவிட சொல்லிவிட்டு நான் வந்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எண்ணி பார்க்கிறோம் மரியாதைக்குரியவர்களே. இப்படிப்பட்ட உத்தமமான தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். ஒரு சமயம் மதீனாவிலே ஒரு கடுமையான சப்தம் கேட்கிறது. மக்கள் எல்லாம் பயந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவின் குதிரையை எடுத்துக்கொண்டு தனியாக வாளை எடுத்துக்கொண்டு மதீனாவின் எல்லை வரையிலும் சென்று வந்தார்கள். போய் சென்று விட்டு மக்களை பயப்படாதீர்கள், எந்த விதமான சத்தம் இல்லை, எதிரிகள் யாரும் வரவில்லை என்று சொன்னார்கள். மக்களை பாதுகாப்பதில்
தன் உயிரை துச்சமென மறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆக மரியாதைக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை ஒப்பிட்டு பேசவே முடியாது. எப்படி அரசியல் நடத்த வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களே திகழ்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நான் நல்பாக்கியத்தின் அவர்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.